சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த பிறகு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். 9 மற்றும் ஜூலை 1ஆம் தேதிக்கு அவங்க பிளான் பண்றாங்க. சோ அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இந்த AVR பெரியார் சாலையில அந்த பிரச்சனை இருக்காது. சோ அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில அந்த குவான்ல அந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க அந்த ரிவர்ல ஒர்க்கிங்காக கொஞ்சம் டெப்ரீஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதனால நமக்கு ஒரு சிரமங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஏஜென்சியோட ஒர்க்கும் பார்த்துட்டு அவங்களும் அவங்க ஒர்க் டைம்ல முடிக்கணும். ரிவரை ஃபுல்லா பிளாக் பண்ணாம தண்ணி போறதுக்கு போதியான அளவுக்கு வழி இருக்கணும். அந்த ஒர்க்கை நம்ம பார்த்துக்கோம். அதே மாதிரி முக்கியமான அங்கெங்கே நம்ம சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் நடக்குது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கும் போது இருக்குது ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, அது பிளாக் ஆயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். ஸோ இதை இப்போ பார்த்தோம், நம்ம அந்த லஜ் சர்ச் ரோடு பக்கத்தில் பார்த்தோம், அங்கே ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு புதுதாக ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அனைத்து பணிகள் ஒருங்கிணைந்த எல்லா ஏஜென்சிஸும் ஒர்க் பண்ணணும். ஸோ இதான் இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய நோக்கம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஐஎம்டி தான் சொல்ல முடியும். அதாவது இயற்கை உங்களுக்கு தெரியும். போன வருஷம் பார்த்தீங்க, நம்ம ஒரு சாதாரண மழை இருந்தா பிரச்சனை இருக்கக்கூடாது. சாதாரண மழை எப்படின்னா 24 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டரோ 20 சென்டிமீட்டரோ அந்த மாதிரி மழை இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருக்கும் போது இதை இயற்கை கட்டாயமா அங்கங்க கொஞ்சம் தண்ணி தேங்கிறதுக்கு நிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம அந்த மழைக்கு உதாரணமாக ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 50 சென்டிமீட்டரோ 60 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, 2-3 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி மழை பெய்யும் போது கட்டாயமா அதுக்கு நம்ம வேற ஏற்பாடு பண்றோம். ஏன்னா மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையான பொருள்கள், தேவையான வசதிகள் மக்களுக்கு விரைவில் போய் ரீச் ஆகணும். அதுக்காக நம்ம தனியா ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் வச்சிடறோம். ஆனால் அடிப்படை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில நம்ம ஒரு நார்மல் ரெயினுக்கு நம்ம ரெடியா பண்றோம். அண்ட் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு நான் சொல்லபடி ஒரு நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். ஓவரால் பார்க்கும்போது அந்த சென்னையோட மைய பகுதியில் நம்ம மேக்சிமம் ஒரு 99% ஒர்க் முடிச்சிட்டோம். சில ஒர்க் நம்ம போன வருஷம் ஆரம்பிச்சோம். ஒரு இந்த SDMF அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட்ல சுமார் 380 கோடிக்கு பணிகள் ஆரம்பிச்சோம். அதுல 2 பிரையாரிட்டியா போட்டோம். எது முக்கியமான இருக்கு அந்த பணி போன வருஷம் வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும். அதை பிரையாரிட்டி 1 சொல்லி அந்த ஒர்க் நம்ம போன வருஷம் முடிச்சிட்டோம். பிரையாரிட்டி 2 இவ்வளவு முக்கியமான அந்த எல்லா பணிகள் முக்கியம், ஆனால் இவ்வளவு முக்கியம் இல்ல அந்த பணிகள் போன வருஷம் செய்ய முடியல. அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒர்க்கும் இப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட்குள்ள முடிஞ்சிடும். சோ சென்னை மைய பகுதி பொறுத்தவரையில மேக்சிமம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வடக்கு பகுதியில அந்த கோசஸ் திலையார் ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி தெற்கு பகுதியில நம்ம அந்த மாம்பழம் குவாலம் இருக்கு. குவாலம் பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 60% ஒர்க் முடிஞ்சிருச்சு. மேக்சிமம் ஒர்க் இந்த வருஷம் முடிஞ்சிடும். கோசஸ் திலையார் பொறுத்தவரையில அது அடுத்த வருஷம் வர டைம் இருக்கு. சோ அது கொஞ்சம் படிப்படியாக அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒர்க் பண்ணா அந்த ஒர்க் நம்ம ஒரு டேலண்ட் சைட்ல இருந்து, அதாவது எங்க தண்ணி வடியுதோ அந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கணும். நடுவுல ஒரு ஒர்க் முடிச்சு அப்புறம் தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அந்த ஒர்க் எடுக்கும் போது ஒரு பிளான்ட் மேனர்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லையே, அங்கே தொடர்ந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. வட சென்னைக்கு தனியா திட்டம் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இந்த கோசஸ் திலையாறுல ஒரு பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப வேகமாக அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் மிக நேர்த்தியாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சில இடங்களில் மட்டும் மாற்றங்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.